உதவி செய்யல. இதுல இருந்து என்ன தெரியுது? நீ நல்லவர்கள் யாருக்கும் உதவி செய்யலன்னு தெரியுது. நல்லவன் போல நடிக்கும் ஏமாத்துக்காரர்களுக்கும் சுயநலவாதிகளுக்கும் உதவி செய்திருக்க. என்னடா உன் சமையல் கட்டுல சிடி ஹோல்டர் மாதிரி இருக்கு, அதே உன் சமையல் கட்டுல எடுத்து வச்சிருக்கிற? ஐயோ, அது சிடி ஹோல்டர் மாதிரி இருக்க சப்பாத்தி ஹோல்டர்டா. எங்க அம்மா வந்து சப்பாத்தி சுட்டு அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. அது சிடி ஹோல்டர் மாதிரி அப்படியே போட்டு ஜிப்பு போட்டு மூடி வச்சிருவாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து அதை சுட்டு கொடுத்துருவாங்க. ஆமாண்டா, முன்னெல்லாம் மரத்தை சுட்டு வைப்பாங்க. அதான்டா, அந்த மாதிரி சுட்டா நிறைய இடம் பிடிக்கும்ல. அதனால அம்மா ஒரு ஐடியா பண்ணி இந்த மாதிரி பட்டர் பேப்பர்லாம் வச்சு ஒரு 50 சப்பாத்தி இந்த மாதிரி சுட்டு சுட்டு இந்த ஜிப்பு போட்டு மூடி வச்சிருவாங்க. எப்போ வேணுமோ சுட்டுப்பாங்க. அது அப்புறம் எங்க வேணா கூட எடுத்துன்னு போலாம்டா, ஈஸியா இருக்கும். ஓ அப்படியா? எங்க வீட்டுல பக்கத்துல இருக்கிற 2 பேருக்கு எப்ப பாரு சண்டை வரும்டா. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த புடிச்சிட்டு பேசி சண்டை போட்டுருவாங்க. அப்பனா அவங்கள மௌன விரதம் இருக்க சொல்லு. அப்படி சொன்னா சைகையிலேயே கூட சண்டை போட்டுப்பாங்க. சரி, அப்ப அவங்க கை காலெல்லாம் கட்டி போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? அப்பவும் உருண்டு பிறண்டு கூட சண்டை போட்டுருவாங்க போல இருக்கு. அப்போ அவங்க மனசுதான் மாறணும். எம்ஆர் சித்ரா அவர்கள் நடத்துற இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல கலந்துக்கினியாடா? ஓ, கலந்துக்கிறேனே. அவங்க குத்து தலைப்பு வந்து உனக்கு ஏற்பட்ட தோல்வியை எவ்வாறு எதிர்கொண்டாய். அவங்க விருது கொடுக்கும் போது பேசுனது கேட்டியா? எனக்கு சரியா ஞாபகம் வரலடா. என்ன பேசுனாங்க, நீ சொல்லு. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லா துறைகளிலும் விருது வழங்குவது போல பண்பை சொற்களால் மட்டுமல்ல விருது கொடுத்தும் பாராட்டுகிறேன். தட்ட தட்ட தங்கம் ஜொலிப்பது போல ஒருவரிடம் இருக்கும் நல்ல குணத்தை பாராட்ட பாராட்ட சிறந்த பண்பாளராக விளங்குவர் என்று பேசினார்கள். ஆமாண்டா, ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி அதெல்லாம் மனப்பாடமாக ஒப்பித்தால் ஆசிரியர்கள் நம்மளுக்கு மதிப்பெண் தருவார். ஆனால் ஆத்திச்சூடிப்படி நடந்தால் அவை விருது கிடைக்கும். இனிமேல் நாமளும் அந்த மாதிரி நல்ல பண்போடு நடந்து பெரிய பண்பாளரா வரணும். ஆமாண்டா, அதான் நல்லது. டிவிலாம் குட்டீஸ் சாய்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் வருது. அது மாதிரி முதியோர் சாய்ஸ் அப்படின்னு வைக்கலாமா? ஓ, வைக்கலாமே. குட்டீஸ் மாதிரி முதிஸ் சாய்ஸ். அப்போதான்டா அவங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பெரியவங்க குழந்தைங்க மேலே தொல்லை பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி டிவி ப்ரோக்ராம் கொடுத்தா அவங்க கரெக்டாக பார்ப்பாங்க இல்லை? ஆமாண்டா, நீ சொல்கிறது கரெக்டு தான் போல இருக்கு. டேய், நான் வந்து தயிர் சாதம் பண்ணலான்னு நினைக்கிறேன். டேய், வெறும் தயிர் சாதம் மட்டும் நல்லா இருக்காதுடா. கூட ஏதாவது போய்
கூட பண்ணுடா. ஆமாண்டா, பொரியலும் கூட பண்ணாதான் நல்லா இருக்கும். சரிடா, நான் தயிர் சாதமும் பொரியலும் பண்றேன். அது மட்டும் பத்தாதுடா, கூட குழம்பு வச்சா கூட நல்லா இருக்குமே. சரி, தயிர் சாதம் பொரியலும் குழம்பு கூட வைக்கிறேன். அது மட்டும் பத்தாதுடா, கூட வடை இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. சரி. அது மட்டும் பத்தாதுடா, கூட பாயசமும் வச்சா நல்லா இருக்கும்ல. அட பாவி, நான் சும்மா தயிர் சாதம் ஆரம்பிச்சா பெரிய விருந்து சாப்பாடு சொல்லிட்டு இது பண்றதுக்கு 2 ஹவர் 3 ஹவர் ஆகும் போல இருக்கு. எம்மாடி, நான் சாப்பாடே பண்ண போறது இல்லப்பா. ஏண்டா, ஒரு வீடு கட்டுறேன்னு சொன்னா நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. ஒரு ஊரே வாங்க சொல்லிடுவ போல இருக்கு. ஒரு சின்ன விஷயத்த பெரிய இதுவா ஆக்கிட்டியே. இப்படிதாண்ட சில டைம்ல எல்லாருக்கும் நடக்குது. அதான் சின்னதா செய்யறது கூட அப்புறம் செய்யாம விட்டுடுவாங்க. என்னடா, உங்க வீட்டு டேங்க்ல தண்ணியே இல்லை, ஆனா வாஷிங் மிஷின் எப்படி சுத்துது? அதுவாடா, எங்க அம்மா வாஷிங் மிஷின் மேல ஒரு ரிசர்வாயர் போட்டு வச்சிருக்கிறாங்க. அது டேங்க்ல தண்ணி ஏற சொல்லுது, அதுல இறங்கி ஸ்டோர் ஆயிடும். ஸோ டேங்க்ல தண்ணி இல்லைன்னா கூட உங்களுக்கு கவலை இல்லை. அந்த ரிசர்வாயரை வச்சுக்கிட்டு வாஷிங் மிஷின் ஓடிடும். How to do an animation chart. First take a chart paper and draw. Then make a slit. Then make some characters like this, and you can stapler behind with a string. Then you can put like this. And make it move. You can draw the house like this, then you can see the character can move like that. And you can also introduce this car.